Good morning to all. Today we discuss about the rivers. Indian rivers பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னாக்கா இண்டஸ். இண்டஸ்னுடைய கிலோமீட்டர் 2880 கிலோமீட்டர். இது இந்தியாவில் மிகப்பெரிய ஆறு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கங்கா. ஸோ கங்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ரிவர். இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தோம்னாக்கா 2525 கிலோமீட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 900 கிலோமீட்டர். இந்த மூணு ஆறுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா the three rivers are the perennial rivers that continuously flow from the water in throughout year. ஸோ வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா the source of the rivers in கிளேசியர்ஸ்னு வர்றதுனால இந்த ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரூஅவுட் இயர் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய ரிவர்ஸுக்கு பேர் பெர்னியல் ரிவர்ஸ். கொஞ்சம் அப்படியே கீழே வந்தோம்னாக்கா இந்த ரெட் கலர் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் பெர்னியல் ரிவர்ஸ். ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸ் சொல்லலாம் அல்லது நான் பெர்னியல் ரிவர்ஸ் சொல்லலாம். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா மகாநதி. மகாநதியுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 851 கிலோமீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா, 1465 கிலோமீட்டர். ஸோ இந்த கோதாவரிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னாக்கா விருதகங்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர். த கிருஷ்ணா ரிவர் இஸ் ஏ செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ஆறு. தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஆறுன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா காவேரி ஆறு 805 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டுருக்கு. அப்படின்னு கொஞ்சம் கீழே போய் மதுரை டிஸ்ட்ரிக்ட் போனோம் அப்படின்னாக்கா வைகை. இது 240 கிலோமீட்டர். ஸோ தீஸ் ஆர் த ரிவர்ஸ் ஆர் த ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா. இந்த சைடில் எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரேபியன் சீல வந்து கலக்கக்கூடிய ஆறுகள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா சபர்மதி, மாஹி, நர்மதா, தப்தி. இந்த 4 ரிவர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அரேபியன் சீல வந்து கலக்கக்கூடியது. அதனால் இது வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் சொல்கிறோம். இந்த சிகப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், பே ஆஃப் பெங்காலில் போய் சேரக்கூடியது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா லூனி ரிவர்னு ஒன்று இருக்குது. அது ஆரவழி ரேஞ்சிலேருந்து கிரியேட் ஆகி நேராக இங்கே பக்கத்தில் கூடிய ரான் ஆஃப் கட்சியில் வந்து சேருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிவர்ஸினுடைய முக்கியமானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.